ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் பல விதமாக நீங்கள் ரசம் வச்சு பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்படி ஒரு தடவை நீங்கள் இந்த தக்காளி ரசம் வச்சு பாருங்கள். ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். எல்லாருமே வெறும் ரசத்தை ஊற்றியே சாதம் ஃபுல்லாக சாப்பிட்டு எந்திரிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு இந்த ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ இந்த ரசம் எப்படி செய்யலான்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வித்தியாசமான முறையில் நம்ம இந்த ரசத்தை வச்சுருக்கோம். உண்மையிலேயே டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் பாருங்கள், ஒரு 2-3 தக்காளி பழமாக எடுத்து இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி அந்த பாத்திரத்துலேயே போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு கோலி குண்டு அளவு நான் புளி ஊற வச்சுருந்தேன். அந்த புளியை ஊற வச்ச தண்ணியோடவே அந்த தக்காளி கூடவே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு துண்டு பெருங்காயம் கட்டி, இந்த ரசத்துக்கு முக்கியமான சீக்ரெட் இன்க்ரீடியமே இந்த பெருங்காய கட்டி தான். ஸோ மறக்காமல் இது ஸ்கிப் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கொத்தமல்லி காம்போட ஒரு கொத்து போட்டிருக்கிறேன். கருவேப்பிலையும் ஒரு 2 கொத்து எடுத்து காம்போடு சேர்த்துருக்கேன். மறக்காமல் காம்போடு சேர்த்துக்கோங்க, உருவி போட்டுறாதீங்க, அதுக்கு டேஸ்ட்டே அப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா மஞ்சப்பொடியை ஒரு 1/4 ஸ்பூன் தேவையான அளவு நான் சேர்த்துக்கிட்டேன். மஞ்சப்பொடி சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு, ரசம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். பாருங்கள், நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கூடவே கல்லுப்பு, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கல்லுப்பு சேர்த்துட்டு இது அப்படியே நம்ம கையால் தான் பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம இந்த மாதிரி பாருங்கள், ரொம்பவும் தக்காளி ரொம்ப மசியக்கூடாது. அங்கங்கே அப்படியே முழுசாக தெரிகிற மாதிரி நீங்கள் மசிச்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், தக்காளி மசியவே கூடாது, லைட்டாக நீங்கள் பிசைஞ்சு விட்டிங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கிட்டேன். தோலோடு சேர்க்கணும், தோல் இல்லாமல் உரிச்சிட்டு சேர்த்துறாதீங்க. தோலோடு சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகு உங்களோட ரசம் எவ்வளோ வைக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவு சேர்த்துக்கோங்க. நான் கையிலேயே எடுத்து அளவு சேர்த்துக்கிட்டேன். அதே போல் எவ்வளோ மிளகு சேர்த்தனோ அதுக்கேற்ற மாதிரி நான் சீரகத்தையும் சேர்த்துக்கிட்டேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒன்று மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூனு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. என்னடா ரசத்தில் வெந்தயம்னு யோசிக்காதீங்க, இதுக்கு சீக்ரெட்டான இன்க்ரீடியண்ட்டுமே அந்த பெருங்காய கட்டியும் வெந்தயம் மட்டும்தான். இப்போ இதை தண்ணி ஊற்றாமல் அரைச்சி தனியாக எடுத்துகிட்டு வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது இந்த ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துட்டு ஒரு 5-6 பல் பூண்டு தட்டி போட்டுக்கலாம் தோலோட. இது நல்லா ஃபஸ்ட்டு இந்த பூண்டை கொஞ்சம் ப்ரௌனாக பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போடாமல் அப்படியே போடுங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை வறுத்துடலாம். அந்த காஞ்ச மிளகாவை நம்ம இப்போ கிள்ள தேவையில்ல, அதை கடைசியில் நம்ம அதை உடச்சி போட்டுக்கலாம். இப்போ நல்லா இது வதங்கி வந்ததுக்கு அப்புறமா பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா மிக்ஸி ஜாரில், மிளகு, சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய், இது 4ம் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். இது அப்படியே அந்த எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குனிங்கன்னா போதும், வதங்கிடும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா தக்காளி புளி எல்லாமே, இப்போ அதை அப்படியே எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். ஊற்றிட்டு தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உங்களோட ரசம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்னும் ஒரு டம்ளர் மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். உப்பு பத்தலை, அதனால் மறுபடியும் ஒரு ஸ்பூனு உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போது நம்ம மிளகாவை முழுசாக போட்டிருந்தோம் இல்லைங்களா காஞ்ச மிளகாய், அந்த மிளகாவை இந்த மாதிரி உடச்சி விட்டுக்குங்க. ஏன்னா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் உடச்சாதான் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அந்த ரசத்துக்கு. ஸோ இது ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டும் நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ நல்லா ரசம் கொதிக்க விடக்கூடாது. இந்த மாதிரி நுரை வந்த உடனே கொத்தமல்லியை போட்டுடலாம். கொத்தமல்லியை போட்டுட்டு நல்லா ஒரு கலரிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடாதீங்க. நல்லா ஒரு வாட்டி இந்த மாதிரி கலரி விட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரி நுரை கட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கொதிக்கக்கூடாது ரசம்.
மறுபடியும் அதே மாதிரி நுரை மேலே பொங்கி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு ரசத்தை இறக்கிடலாங்க. அவ்வளோதான். பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக வித்தியாசமாக செம்ம டேஸ்ட்டான ரசங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.